Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்லேயும் தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னையிலேருந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு தீபாவளி ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு முறுக்கு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். முறுக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சேனல்லே நான் ஆல்ரெடி வந்து பட்டர் முறுக்கு இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலான ஒரு முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது வந்து காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸ். என்னோடய ஹஸ்பண்டோட நேட்டிவ் வந்து காரைக்குடி தான். ஸோ அவங்க ஊரில் வந்து இந்த முறுக்கு ரொம்ப ஃபேமஸ். தேன்குழல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறுக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த தேன்குழல் முறுக்குக்கும் நார்மல் முறுக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பாலோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு அதை வந்து தேங்காய் எண்ணெயில் பொரித்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம். பட் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். பட் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மாவுமே நானாக ரெடி பண்ண போகிறேன் வீட்டில். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த தேன்குழல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இது தாங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் படி கணக்கு, அப்புறமா கப்ஸு, கிராம்ஸ் 3 மெஷர்மெண்ட்டுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி அளந்து ஊற வைக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கும். நார்மல் அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும் மாவு பச்சரிசின்னு. இது பாருங்கள், இதுதான் நார்மல் பச்சரிசி. ஸோ இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. நார்மல் பச்சரிசி வந்து நல்ல பொடியாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரிசி கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா தான் பலகாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா படியில் அளக்க போகிறேன். ஒரு அரைப்படி அளவுக்கு இந்த மாவு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதே அரிசியை நீங்கள் வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் கப் இருக்குது இல்லையா, இதுதான் நார்மல் ஸ்டாண்டர்ட் கப்பு. இது வந்து 250 ml கப்பு. ஸோ இந்த கப்பில் அளக்க போகிறீங்க அப்படின்னா 4 கப் வருங்க. ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ அரைப்படி அரிசி வந்து 4 கப்பு அளவுக்கு உங்களுக்கு அரிசி வரும். ஸோ நீங்கள் அதில் கூட மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து அலச போகிறோம். ஒரு 3-4 வாட்டி அதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க, தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும். ஸோ அலசினதுக்கப்புறமா அதை நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ அந்த அரிசி வந்து நல்லா அலசியாச்சு. இது 1 மணி நேரம் மட்டும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அரிசி வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. நான் அதை உணர வைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கீழே நல்லா நியூஸ் பேப்பர் விரிச்சிருக்கேன். அதுக்கு மேலே நல்லா சுத்தமான ஒரு க்ளீனான வேஷ்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வெள்ளை கலர் வேஷ்டி எடுத்திருக்கேன். ஸோ அது மேலே நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா உணரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் நிழல்லே தான், வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்தும் அரைச்சி வாங்கிக்கலாம். ஸோ இதை நல்லா கொஞ்சம் கும்மலாக இல்லாமல் நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் இதாகிட்டு நல்லா சீக்கிரம் அரிசி வந்து உங்களுக்கு உணர்ந்து வரும். இப்போ நல்ல ஒரு முறுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அரிசி மாவு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கடையில் வாங்குகிற அரிசி மாவுலாம் ஒரு சிலது நம்மளுக்கு சரியாக வராது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் முறுக்கு செய்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த முறுக்கில் சப்போஸ் உங்கள் வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு, அதாவது பச்சரிசி இடியாப்ப மாவை வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜருக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணணும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரைஸ் மில் இருக்கிற ஊரில் இருந்தீங்க அப்படின்னா இந்த அரிசி காய வைக்கிற ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே காய வைக்காமல் வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் காய வச்சிட்டிங்க அப்படின்னா அரிசியில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் என்ன மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் மில் இல்லாத ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் வந்து என் ப்ராடக்ட் ஒர்த்துன்னு உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அரிசி வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் காயட்டும். நிழலில் தான் காய வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே. ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து எப்படி மிக்சியில் அரைச்சிட்டு சலிக்கிறதுன்றதை பார்க்கலாம்.
இப்போ உணர போட்ட அரிசி வந்து 1.5 மணி நேரமாக நல்லா காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதுதான் சரியான பக்குவம். இப்படி அரிசியை வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி வந்து உதிரும். ஆனால் ஒரு சில அரிசி வந்து உங்களுக்கு கையில் நல்லா இந்த மாதிரி ஒட்டும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு உங்களுக்கு உணர்ந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக இது வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். பட் கையில் வந்து ஒரு சில அரிசி மட்டும் ஒட்டினா போதும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் அதை வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா குறுன்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு வந்து வெடிச்சிரும் பொரிக்கிறப்போ. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து முக்கியமான ஸ்டெப்புங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணணும். நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்குறீங்கன்னா ஜலிக்க தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக வந்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்கிறனால எப்படினாலும் அதில் குறுன்னு இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் வச்சுருக்க எல்லா அரிசியுமே நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியில் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறேன். ஏன்னா மாவில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முறுக்குக்கு சரியாக வராது. நல்லா மணல் மாதிரி இருக்கணும் மாவு வந்து. பாருங்கள், நான் வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மணல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சலிச்சு வச்சுருக்க எல்லா அரிசியும் வறுத்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து முறுக்குக்கு தேவையான உளுத்தம்பருப்பே நம்ம வறுத்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி முழு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த முழு உளுந்தை வந்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ரொம்ப செவந்துடக்கூடாது. ரொம்ப செவந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு வந்து பொரிச்சதுக்கப்புறமா கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட் கலராக இருக்கணும் உளுந்து வறுத்தது. நல்ல வாசம் வரணும். லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை இறக்கிட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா லேசாக செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த முறுக்குக்கு தேவையான கெட்டியான தேங்காய் பாலையும் நான் நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் பால் தான் இந்த முறுக்குக்கு நம்ம சேர்த்து பிசைய போகிறோம். ஸோ இது போக தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த தேங்காய் பாலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக முறுக்குக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பட்டரையும் வந்து நல்லா உருக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து அரிசி மாவு தயாராகிடுச்சு. நல்லா அதை வந்து அரைச்சிட்டு சலித்தோம். அதுக்கப்புறமா வறுத்துட்டோம். வறுக்கிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமாக பார்த்து பண்ணணும். நம்ம இது அரைச்சிட்டு சலித்தோம் இல்லையா, அந்த பக்குவத்தில் இருக்கிற மாவை வந்து நீங்கள் அதிரசத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அதிரசத்துக்கு தேவையான மாவு. முறுக்குக்குன்னா அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து வடைச்சட்டில் சேர்த்து வறுத்தோம். அது வந்து நல்லா கொஞ்சம் மணல் மாதிரி வந்தது இல்லையா, அந்த பக்குவம் வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு உளுந்த மாவும் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் கலந்து முறுக்கு சுற்ற வேண்டியதான். தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா கெட்டி பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ முறுக்கு பிசைஞ்சிட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ முறுக்கு மாவு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா பச்சரிசி மாவு, ஸோ அதில் வந்து இந்த வறுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்க உளுந்த மாவையும் சேர்த்துடலாம். ஸோ நான் இதையுமே நல்லா சலிச்சிட்டேன். ஏன்னா குறுன்னு இருந்ததுன்னா வெடிச்சிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சலிச்சு தான் சேர்க்கணும். அடுத்தது அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லாட்டி இந்த மாதிரி கருப்பு எள் கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த மாவு எல்லாம் நம்ம கலந்ததுக்கப்புறமா நம்ம உருக்கி எடுத்து வச்சுருக்க பட்டரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ பட்டர் வந்து அந்த மாவில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எந்த பக்கம் நீங்கள் வந்து கலக்கலையோ அது வந்து முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா அதை வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து மாவை பிசைய போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் வந்து இந்த மாவுக்கு பிசைகிறதுக்கு ஃபுல்லாக பத்தாது. ஸோ அது போக உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெளித்து நல்லா பிசைஞ்சிடலாம். முறுக்கு மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முறுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்து போகாமல் வரும் நீங்கள் புளியிறப்போ. ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக அதை வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு.
இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி அந்து போகாமே வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா மாவு வந்து உங்களுக்கு காஞ்சு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் பாருங்கள் முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம மாவை சேர்த்துக்க போகிறோம். மாவு எடுக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சிலிண்டர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த உலக்கில் சேர்த்துடலாம். உலக்கில் மாவு வந்து ரொம்ப டம்ப் பண்ணாமல் ஓரளவுக்கு கம்மியாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நிறையா வச்சிங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 3/4 உலக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சிக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் தான் முறுக்கு புளிகிறேன். நீங்கள் வேணும்னா பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இந்த முறுக்கை நல்லா ரவுண்டாக நம்ம புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சு இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு செட் முறுக்கு வந்து நான் புளிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சேர்த்து அதில் பொரிச்சிக்க போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி எடுத்துகிட்டு அதில் முறுக்கு எடுத்து நான் எண்ணெயில் சேர்க்குறேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், கையிலலாம் தெரிக்காமல் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தோசை கரண்டி எடுத்து கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் நான் நிறையா முறுக்கு சேர்க்கலை, ஏன்னா எண்ணெய் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு காஞ்சிருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு செட் எப்போயுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்து போகிறீங்க. அடுத்த செட்லேருந்து நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி முறுக்கு சேர்த்து நீங்கள் பொரிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 முறுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து எடுத்தனே கரண்டி போட்டு கிண்டாதீங்க, உங்களுக்கு உடஞ்சி போயிடும். ஓரளவுக்கு சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு வேகிறதுக்கு உங்களுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், முறுக்கோட கலரும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளேட்டில் கூட நீங்கள் புளிஞ்சு விடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 பிளேட் எடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முறுக்கை புளிஞ்சிட்டு கரண்டி யூஸ் பண்ணி எடுத்து அப்படியே நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ முறுக்கெல்லாம் பொரிச்சதுக்கப்புறமா நான் அதை வந்து நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மொறுன்னு தேன்குழல் முறுக்கு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுறேன். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த தேங்காய் பால் சேர்க்குறனால அதோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் தேங்காய் நல்லா பொரிச்சிங்க அப்படின்னா அந்த தேங்காவோட ஃப்ளேவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். முறுக்கு உடைக்கிறது பாருங்கள், எஃபர்ட்டே போடாமல் அவ்வளோ ஈஸியாக உடைச்சிட்டேன் நான். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, வாயில் போட்டணுமே கரைஞ்சிருது. கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வரும். இதே மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த தேன்குழல் முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தீபாவளி ரெசிபீஸ் அதுக்கப்புறமா நிறைய விளாக்ஸோடு உங்களை அடுத்து நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.